ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு ஊழிய சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மதுரையில் நடந்த ஊழியர் கூடுகைக்கு வந்த உங்களை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உங்களை வாழ்த்துகின்றோம். நேரத்தின் அருமை கருதி அந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. எனவே இந்த அருமையான ஆடியோ வழியாக நான் உங்களை அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பார்வையில் உண்மையுள்ள மனிதன், தன் எஜமானனுடைய சித்தத்தை செய்பவன். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு ஆட்களை, விசுவாசிகளை தயார்படுத்துகிறவன் தேவனுடைய ஊழியக்காரன். இந்த உலகத்திலே எல்லா வேலைகளை பார்க்கணும், தேவனுடைய ஊழியம் மிகச் சிறந்தது, மிக முதன்மையானது. தேவனுடைய பார்வையில் அது மேலானது. பரிசுத்த கூட்டமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். இந்த நாளில் கூட நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 10வது வசனம். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொன்ன இந்த அருமையான வார்த்தை. அன்றைக்கு ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வார்த்தையின் வழியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் மிகவும் விசேஷமானவர்கள். சில நேரங்களில் தேவனுடைய வாயாக, அவருடைய கரமாக செயல்படுபவர்கள், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த கூட்டமாயிருக்கிறவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருப்பவர்கள், உண்மையுள்ளவர்கள், எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாய்த்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் இந்த வார்த்தையினுடைய பின்னணியத்தை பார்க்கும் பொழுது, சீமோன் பேதுரு, அவரோடு ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க இரவெல்லாம் அவங்க பிரயாசப்பட்டும் மீன் பிடிக்கிறதுல அந்த பலனை பார்க்காத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதிக்கு தான் இயேசு வருகிறார். இவர்கள் படகில் இடம் கொடுக்கிறார்கள். இயேசு சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கிறார். இயேசு அங்கே நின்ற சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்தில் போய் வலைய போடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சீமோன் பேதுரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கிறோம். அவன் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை சார்ந்தவன். அந்த தொழிலில் அவன் ஒரு நல்ல அனுபவசாலி. அவன் அந்த கடல் பகுதியை, கெனசரேத்து கடல் பகுதியை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு
மனிதன்தான் சீமோன் பேதுரு. நான் ஒரு முறை இந்தியாவில் உள்ள ஒரு கடற்கரை மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் அங்குள்ள ஒரு கப்பலை காண்பிப்பதற்காக என்னை அழைத்து சென்றார். அங்கே போய் ஒவ்வொரு பகுதியாய் நான் பார்த்து முடித்து அதுக்கு அடுத்து ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போனார். அந்த அறை நவீன தொழில்நுட்பங்களால் ஆன ஒரு அறையாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், இந்த அறை ரேடாரோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த கடல் பகுதியில் எங்கே சிறந்த மீன்கள் அதிகமாய் தென்படுகிறது என்பதை இந்த ரேடார் இங்கே உள்ள தொலைக்காட்சியின் வழியாய் காண்பிக்கும். அந்த பகுதிக்கு இந்த கப்பலை இயக்குவார்கள். அந்த பகுதிக்கு பக்கத்தில் போய் அங்கே ஒரு சுவிட்சு ஒன்றை காண்பித்தார்கள். அந்த சுவிட்சை போடும்போது அதிலிருந்து கீழ்ப்புறத்தில் ஒரு வலையை செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வலை போய் அத்தனை மீன்களையும் பிடித்து விட்டு வரும். இது நவீன தொழில்நுட்பம். இன்றைக்கு அந்த நவீன தொழில்நுட்பம் இருப்பது போல் அந்த நாட்களில் எங்கே போய் வலையை போட்டால் நமக்கு சிறந்த மீன்கள் கிடைக்கும், அதிகமான மீன்கள் கிடைக்கும் என்பதை பேதுரு அந்த நாளில் அவன் அறிந்திருந்தான். அப்படித்தான் அவன் அந்த இரவு நேரத்தில் செய்தான். ஆனால் அவனுடைய பிரயாசத்திற்கு அன்றைக்கு பலன் பார்க்க முடியவில்லை. ஆனால் தேவ வார்த்தையின்படி அவன் போட்டான். அந்த தேவ வார்த்தையின்படி போட்டபோது வேதம் சொல்லுகிறது, வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் போய் உங்கள் வலையை போடுங்க அப்படின்னு சொன்னார். ஆழத்தில் போடாமலாம் இருந்திருப்பான், போட்டிருப்பான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைப்படி போடும் பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அந்த சீமோன் பேதுருவை தான் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இது முதல் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். பாருங்க, ஆண்டவர் சொன்ன இந்த அருமையான வார்த்தை என்பது நீ மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்ற வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றவுடனே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மேல் வீட்டு அறையில் காத்திருந்தவன் மேலே இறங்கும் பொழுது, அந்த நாளில் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து அந்த சூம்பின காளையுடையவன் அவன் கால் மறுபடி துள்ளி குதித்த பொழுது, அப்பொழுது அவனுடைய வார்த்தையை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் நமக்கும் ஆண்டவர் அதே வார்த்தையை தான் கொடுக்கிறார், மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இன்றைக்கு ஆண்டவருடைய நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். நாமும் கூட இந்த வார்த்தையின்படி நாமும் கூட மனிதர்களை பிடிக்கிறவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை மிகுந்த வல்லமையுள்ள வார்த்தையாய் இருக்கும். ஏனென்றால் நாம் உபயோகப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. பொதுவாக மனிதனை ஆத்துமா என்று அழைப்பார்கள். இந்த ஆத்துமா என்று அழைப்பார்கள். இந்த ஆத்துமா என்பதற்கு 3 அடையாளங்களை பார்க்கிறோம். முதலாவது நட்சத்திரம். ஆதியாகமம் 15:8 உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். அப்போ ஆத்துமா என்பது நட்சத்திரத்தை குறிக்கும். லூக்கா 5:6 திரளான மீன்கள், மீன் என்பது ஆத்துமாவை குறிக்கும். யோவான் 10:4 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆடு என்பது ஆத்துமாவை குறிக்கும். ஆத்துமாவை குறிக்கிற 3 காரியங்கள் நட்சத்திரம், மீன், ஆடு.
இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள கொண்டு வரப்படுகிறார்கள். சபை என்பது தேவனுடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 20:28. இதில் சபை ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில் 5 வகையான ஊழியம் இருக்கிறது. எபேசியர் 4:12-13 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்று சொல்லி 5 விதமான ஊழியம். ஆனால் 5 விதமான ஊழியத்திற்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கிறது. அந்த நோக்கம்தான் ஆத்துமா. ஆத்துமா என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு சபைக்கு தேவை ஆத்துமாக்கள். இன்றைக்கு சபைக்கு தேவை ஆத்துமாக்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். தேவனுடைய இந்த வார்த்தையின்படி ஒரு சின்ன சபையில் 1000 விசுவாசிகள் இருக்க வேண்டும். அதான் ஒரு சின்ன சபை. ரைட்டு. நம்ம இந்த ஒரு குறிக்கோளோடு இதை ஒரு அடையாளமாய் வைத்துக்கொண்டு, இதை ஒரு தரிசனமாய் வைத்துக்கொண்டு ஒரு சின்ன சபை 1000 ஆத்துமாக்கள் இருக்க வேண்டும். இந்த ஒரு தரிசனத்தோடு வைத்துக்கொண்டு எப்படி இந்த ஆத்துமாக்களை சம்பாதிப்பது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன் இந்த காலை வேளையில். முதலாவது, இந்த ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வருவதற்கு நாம் ஜெபம் செய்ய வேண்டும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுவது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அப்போ நமக்கு மந்தை பெருகுவது போல மனிதரை பெருக பண்ண நீங்களும் நானும் ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. நாம் ஜெபிக்காமல் ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம் அதற்கு விடை சொல்லுகிறது. சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம்: என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த ஜனங்களை எங்களுக்கு தாங்க, இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஜனங்களை எங்களுக்கு கொடுங்க. ஆத்துமாக்களை அந்த பகுதியில் பேர் வைத்து எழுதி அந்த பகுதி மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ண வேண்டும். முதல்ல கருத்தாய் ஜெபிக்கணும். 2வது, ஆத்துமாக்கள் திருச்சபைக்கு வருவதற்கு நம்முடைய கண்ணீர் தேவைப்படுகிறது. சங்கீதம் 126 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் முதல்ல கருத்தோடு ஜெபிக்கணும். 2வது, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கருத்தாய் ஜெபிக்கணும். 2வது, கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் ஈவான் ராபர்ட்ஸ் என்கின்ற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நான் இப்படியாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த தேவனுடைய தாசன் தன்னுடைய நாட்களில் ஸ்காட்லாண்டை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டு அந்த பகுதி எழுப்புதலுக்குள்ளாய் மாறினது. இன்னைக்கு நம்முடைய கண்ணீரின் ஜெபம் நிச்சயமாய் உங்கள் திருச்சபையில், உங்கள் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார்.
அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், யுத்தம் செய்து ஜெபிக்க வேண்டும். யுத்தம் செய்து ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 12வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கிற விக்கிரக ஆவிகள், அசுத்த ஆவியின் கிரியைகள், சத்துருனுடைய ஆளுகைகள், இவைகளை கட்டி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். ஆமாம், வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வெளிப்பாட்டோடு ஜெபம் பண்ணணும். வெளிப்பாட்டோடு ஜெபம் பண்ணணும். ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, நான் எந்த ஆத்துமாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். வெளிப்பாட்டோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணணும். எங்கள் பகுதியில் என்னுடைய ஊழியத்தில் ஒரு உதவிக்கார சகோதரி இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஜெப வேலையில் போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் அவர்கள் அறியாத ஒரு சகோதரியை அவர்களுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். அவர்களுடைய இந்த நாளினுடைய நிலை என்ன அப்படின்றத ஆண்டவர் அந்த சகோதரிக்கு காண்பித்திருக்கிறார். காட்டப்பட்ட அந்த சகோதரி தற்கொலைக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்பி இருக்கிறார். அப்படி தற்கொலைக்கு நேராக திருப்பப்பட்ட அந்த மகளை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இந்த பெண் ஜெபத்தை முடித்து விட்டு யோசித்து பார்த்துருக்கிறாங்க, யார் இவங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் காண்பித்த அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு உள்ளே போயிருக்கிறாங்க. போய் அங்கே கேட்டிருக்கிறாங்க, இப்படி ஒரு பெண் இருக்கிறாங்களா அப்படின்னு. அங்கே சிலர் சொல்லியிருக்காங்க, அப்படி யார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு. அது எந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டு கதவை தட்டும்போது கதவை திறந்தது இவங்க தரிசனத்தில் பார்த்த அந்த சகோதரி. உடனே நம்மளோட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க காரியங்களை எடுத்து சொல்லும்போது அவங்க உண்மைதான், நான் அப்படி தான் இருந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை தான் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசுனுடைய அன்பை சொல்லி அப்படி போகக்கூடாது என்பதை சொல்லி அந்த ஆத்துமாவை மீட்டெடுத்தாங்க. அந்த சகோதரி அடுத்த வாரத்திலிருந்து சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவங்க வேறு பகுதிக்கு போய் அந்த பகுதியில் உள்ள ஒரு சபையில் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இப்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ரெண்டாவது, நாம் அற்புத அடையாளங்களோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அப்போஸ்தலர் 19:11 பார்க்கும் பொழுது, பவுலின் கைகளில் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்படி பவுலை கொண்டு அவர் வெறு சுவிசேஷத்தை அறிவிக்கலை, அற்புத அடையாளத்தோடு அவர் சொன்ன பொழுது 19:20 வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க, தேவனுடைய வசனம் மேற்கொண்டு. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நீங்கள் இருக்கிற பகுதியில் தேவனுடைய வசனம் ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அற்புத அடையாளத்தோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்.
அப்படி என்றால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தோடு கூட வல்லமை வரங்கள் நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை வரங்களை நாம் கண்டுபிடித்து அவைகளை அனல் மூட்டி அவைகள் நம்மிலிருந்து பாய்ந்து செல்லும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆத்துமாக்கள் சபைகளில் சேர்க்கப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆப்பிரிக்க தேசத்தில் 2 மிஷினரிகள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாய் ஒரு கிராமத்துக்கு கடந்து போனார்கள். அந்த கிராமத்துக்கு போய் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்று சொல்லி அவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு நேரம் ரோட்டில் விளையாடி கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சத்தம் கேட்டது. உள்ளுக்க வாங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க உள்ளே போயிட்டாங்க, பெரியவங்கெல்லாம் உள்ளே போய் எல்லா வீட்டு கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. இவங்க நல்லா அடுத்து இவங்க சோர்ந்து போல இந்த மிஷினரிகள் நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்தார், குருடருடைய கண்களை திறக்கிறார், செவிலுடைய காதுகளை திறக்கிறார் அப்படின்னு சொல்லி வல்லமையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயேசுவை அறிமுகப்படுத்தார், அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி நல்லா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரசங்கத்தை அவங்க எல்லாரும் வீடுகளுக்குள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்க பாருங்க, அங்கே உள்ள ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டில் வாய் பேச முடியாத ஒரு பையனை முதல்ல வெளியே விட்டாங்க. போ அப்படின்னு அவனை தள்ளி விட்டாங்க. அடுத்து இன்னொரு வீட்டில் இருந்து பாருங்க, செவிடான ஒரு மனிதனை வெளியே தள்ளி விட்டாங்க. 2 வீட்டில் இருந்து 2 பேர் வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த மிஷினரிகள் ஸ்தோத்திரம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அவங்க நல்லா ஜெபம் பண்ணி அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்க 2 பேரும், ஒருத்தர் வாய் பேச முடியல, ஒருத்தர் காது கேட்கல, 2 பேர்த்துக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்களாம், இயேசு சொல்லுங்க. இயேசு காது கேட்காதவருக்கு இப்போ காது கேட்குது. அவர் வாயில் சொல்கிறாரு இயேசு இயேசு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிட்டு பாருங்க, வாய் பேச முடியாதவர் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இயேசு 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 இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் மறுபடி திறந்தது. எல்லா ஜனங்கள் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல ஒரு சபை எழும்பினது. ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புத அடையாளங்களோடு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரண்டை திரும்பி வருவார்கள். 3ஆவதாக, நம்முடைய நல் நடக்கையினால் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். நல் நடக்கையினால் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். யாக்கோபினுடைய நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். பாருங்க, நல்ல நடக்கையினால தன் கிரியைகளை காண்பிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் தெர்கால் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சீசி பாருங்க செய்தது பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மீதியாய் செய்து கொண்டு வந்தாள். உலக பொருட்களால் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 16:9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் கொள்ளுவாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க,
சென்னை பட்டணத்தில் நான் ஒரு தடவை சில வாலிபர்களோடு ஜெபிக்கும்படி புறநகர் பகுதி ஒன்றுக்கு நாங்கள் கடந்து சென்றோம். அங்கே ஒரு வீட்டிலே கூடி ஜெபங்களை ஏறெடுத்தோம். நல்லா கர்த்தரை துதித்து ஆராதித்தோம், ஜெபங்களை ஏறெடுத்தோம். அந்த சென்னை பட்டணத்தினுடைய பகுதிகளுக்காக, அங்குள்ள ஆத்துமாக்களுக்காக அப்படி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தின்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை காண்பித்து அந்த ஏரியாவுக்கு போகும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. நான் அங்கிருந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இந்த காரியத்தை சொல்லி அவங்களும் சொன்னாங்க, இது எந்த ஏரியான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கு வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், அதில் இருக்கிற ஒரு 2 சகோதரிகள் அவங்க தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட பகுதியை. ஓ, இந்த ஏரியா தான் அப்படி மறுபடியும் அவங்க தொடர்பு கொண்டாங்க. பாஸ்டர், எங்களுக்கு அந்த ஏரியாவை ஆண்டவர் காண்பிச்சிட்டாரு, எங்களுக்கு அந்த ஏரியாவை தெரியும் அப்படின்னு. நான் சொன்னேன், ட்ராக்ஸ் எடுத்துக்கங்க, 2 பேராக போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் முதல்ல போய் ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்கிறாங்க. கதவை தட்டினோடனே அதிலிருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்குது. அவங்க சொன்னாங்களே, போம்மா, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ வேறு இன்றைக்கி பாரு, எனக்கு இந்த வியாபாரத்துக்கு போனேன், சரியாகவே வியாபாரம் ஆகலை பாருங்கள், இதனால் இன்றைக்கி நான் ஒன்றுமே மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் ஒன்றுமே வாங்க முடியலைப்பா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிகள் என்ன செஞ்சாங்க, நேராக 2 பேரும் கடைக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு அரிசி, காய்கறி இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அன்புனால் கொடுத்து, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்கள் வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் மறுபடி அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த சகோதரி அவங்கள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கூட உள்ள வரவேற்றாங்க. அவங்க அந்த தடவை சொன்னாங்களாம், அம்மா, அவங்கள்ட்ட ஒரு காரியம் சொல்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போய் 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அவர் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட என்னை பார்க்க வர்றதில்லை, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே அந்த சகோதரிகளும் மிகுந்த பாரத்தோடு அந்த சகோதரிக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணால் பாருங்கள், என்ன ஆச்சரியம், அத்தனை நாட்கள் வீட்டு பக்கமே வராத அவர் அன்றைக்கு இரவு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டு அடுத்த 2 நாளில் வீட்டுக்கே வந்துட்டார். ஹல்லேலூயா! அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்லியிருக்காங்க, இயேசு தான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பக்கத்தில் உள்ள சபையில் அவர்கள் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய நல் நடக்கையினால் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். நம்முடைய இந்தியா தேசத்தில் ஜாய்ஸ் மேயர் சமாரிட்டன் ப்ரைஸ் என்று சொல்லி ஒரு பரிசில் கிறிஸ்மஸ் காலங்களில் கொடுப்பாங்க. அது வெளி தேசத்துலேருந்து கிடைக்கின்ற பரிசு. அது ஒரு வருடம் எங்களுடைய திருச்சபைக்கு அது வந்தது. வந்த உடனே எங்கள் திருச்சபையில் உள்ள எல்லா பிரமோதத்தின பிள்ளைகளுக்கும் சபைக்கு வர்றவங்க வராதவங்க எல்லாருக்குமே கொடுத்தோம். அதில் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரி, அதனுடைய அந்த வயது, அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது, அதை தாண்டின பொண்ணாக இருந்துச்சு. நாங்கள் சொன்னோம், பரவாயில்லை, உன்னுடைய வீட்டில் யாருக்காவது சொல்லுன்னு. அவங்க தம்பி இருக்கிறார் அப்படின்னே அவங்க தம்பி பேரை நாங்கள் எழுதிட்டோம். இப்போ அந்த தம்பி அன்னைக்கு பரிசு வாங்கிறதுக்கு வந்தான். அந்த பரிசை வாங்கிட்டு போனான். அந்த பரிசு அவனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அடுத்து அவன் ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை குறித்து கேட்க ஆரம்பித்தான். ஆண்டவரோடு கூட தன்னுடைய இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தான். சபைக்கு வந்தான். சபையில் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு தூணாக ஆண்டவர் அந்த மகனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட நம்மளுடைய நல் நடக்கையினால் அநேகரை ஆத்தும ஆதாயம்
செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு சபையில் ஆத்துமாக்கள் வருவதற்கு தடை என்ன என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது ஒரு 4 விதமான தடைகளை நான் யோசித்தேன். முதலாவது தடை என்ன அப்படின்னா, சபைக்கு வராமல் நல்ல அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனாலும் சபைக்கு வர மாட்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது பயம். அவர்கள் விட்டு வந்த அந்த தெய்வங்களை குறித்த ஒரு பயம் ஜனங்கள் இருக்கிறது. எனவே ஆத்தும ஆதாயம் செய்யும்போது அவர்கள் மேலே இருக்கிற அந்த பயம் குறித்த அந்த தடை நீங்கணும் சொல்லி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது மனுஷ தடைகள். சிலர் சபைக்கு வருவதை சில மனிதர்கள் தடை செய்வாங்க. அந்த மனுஷ தடை நீங்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்க்கும்போது சமுதாய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அது ஒரு தடையாக இருக்கும். அது நிமித்தமாய் சபைக்கு வர முடியாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு அம்மா நல்லா வந்து கொண்டே இருந்தாங்க, ஆனால் திடீர்னு அவங்க வரல. ஏன் வரல, ஏங்க வரல நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு அம்மா இருந்துக்கிட்டு அந்த அம்மா அவங்கள வரவிடாதபடிக்கு அது கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அந்த தடையை நீக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்து, ஜனங்களுடைய மனதை சத்துருவானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்போ அவங்களுடைய மனக்கண்ணை கர்த்தர் திறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்க மனக்கண்ணை கர்த்தர் திறந்து சபைகளை கொண்டு. எங்கள் சபையில் ஒரு அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும் பொழுது அந்த அம்மா பலவிதமான வியாதியில் இருந்த அந்த அம்மா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் ஒரு குரல் கேட்டிருக்கு, இந்த சபைக்கு போ அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்குது. அன்றைக்கு சபைக்கு வந்தாங்க. சபை அவர்களுக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுது. பல போராட்டங்களுக்கு மத்தியில் விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ தடைகள் வருகிறது. அத்தனை தடைகளை முறியடித்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஜனங்களுடைய மனக்கண்ணு திறக்கப்படணும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய், ஜெபிக்கிறவர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. இந்த நாளில் இந்த செய்தியை கொடுக்கும்படி நான் வாஞ்சித்தேன். எனவே இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கு. நாம் ஜெபம் செய்வோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையுள்ள நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர் மேலும், ஊழியக்காரிகளின் மீதும் உமது அன்பின் கரம் இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி வருவதாக, உம்முடைய அக்னியின் கரம் இறங்கி வருவதாக. ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவர் ஐயா நீர். பவுலின் கைகளில் விசேஷித்த செய்கை செய்தருளினவர். பேதுரு நடந்து போகும் பொழுதே அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகம் பெற்றார்கள் ஐயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஊழியத்தை உம்முடைய ஊழியத்திற்கு பிறகும் அப்போஸ்தலர்கள் இந்த நாள் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் எழும்பி செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாய் இந்த அன்பு ஊழியர்களை கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். ஜனங்களுக்காக செபிக்கவும், ஆண்டவரே அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்யவும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே நல் நடக்கையினால் அநேகர ஆத்தும ஆதாயம் செய்யவும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள்
கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற அபிஷேகத்தினால இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன். காராகாதாலாகா ஷாக்கத்தர பௌக்கலபாத்தரா தியான்துலுதரபோ வல்லமை 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 அக்னியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. தேவனுக்கென்று அக்கினி ஜுவாலையாய் யோவான் ஸ்நானகனைப் போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், ஓ மலை மேல் இருக்கிற பட்டணமாய், ஓ நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், அநேகரை இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற பாத்திரங்களாய் கர்த்தர் இவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு பிறகு இவர்கள் இருக்கிற சபைகள் நிரம்பி வழிவதாக, இவர்களை தேடி ஆத்துமாக்கள் வருவார்களாக. ஆண்டவரே, இதன் மூலமாய் இவர்களுடைய சபையில் ஒரு மகா பெரிய கொண்டாட்டம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேகரை தீய வழிகளிலிருந்து நல்வழிக்கு உட்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும். கர்த்தர் அப்படி செய்துவிட்ட தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். திரளாய் பெருகுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.